இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 15ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி. இன்னைக்கு டேட்டுக்கு காலையில் 9 மணி 25 நிமிஷம் வரைக்கும் அமாவாசை, அதுக்கப்புறம் பிரதமை திதி. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அக்கறையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் நான் இதை பண்ணிடுறேன், இது முடிச்சிடுறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது. வாக்குறுதிகளை நீங்கள் அள்ளி வாராமல் இருந்தாவே போதும். இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருடைய வீட்லேயுமே இன்றைய நாள் நரசிம்ம பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை நமக்கு தேடி வந்தாலும் சரி, நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அமாவாசை தித்தியில் மிச்ச அமாவாசைங்கிறது இன்றைய நாள் இருக்கிறது. ரெண்டாவது, ரொம்ப ஒரு கெடு கிரகம்னு சொல்லக்கூடியது சனி. அதோடைய பார்வை பலம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது. அதனால் மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது, தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும். இன்னொன்று, எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள். நம்மளே சண்டைக்கு போக மாட்டோம், ஆனாலும் நம்ம சண்டை போடுற மாதிரியோ இல்லை ஆர்கியூமெண்ட்டை நம்ம முன் வைக்கிற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள், சூழ்நிலைகள் நமக்கு அமையும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. மெயினாக ஹெல்த்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. சாயந்தரத்துக்கு அப்புறம் முக்கியமான ஒரு தகவல் வருது, அது உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்கப்படுது. ஆனால் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொஞ்சம் லேட் ஆகி தான் நடக்கும். மத்தியானம் கரெக்டாக 11 மணிக்கு போய் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன பிரேக்குன்னு சொல்லி அவர் ஒரு சின்ன போர்டை முன்னாடி வச்சுருவார், அவுட் ஃபார் லஞ்சுன்னு. 11 மணிக்கு லஞ்சா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். அந்த தடை தாமதங்களை தாண்டி எல்லா விஷயங்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்க. கடக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், லாபத்தை நிறைய கொடுக்கக்கூடிய நாள். மெயினாக மருத்துவர்களுக்கு யோகமான நாள். இந்த நாள் யாரெல்லாம் உணவு கடை வச்சுருக்கீங்களோ, உணவகம் வச்சுருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மன சந்தோஷத்தை மிக அதிகமாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு நண்பர்களுக்கோ அல்லது மூத்தவங்களுக்கோ கொஞ்சம் பணம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். ஸோ அதனால் அது இன்றைய நாள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனாலும் ஜெயிச்சிருவீங்க, அதுதான் விஷயம். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலையில் பழு ஜாஸ்தியாக இருக்கும். ஓவரான ப்ரெஷர் கொடுப்பாங்க. இதை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், இல்லைன்னா நம்மளால் முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் சரி, இல்லை இதை ஒன்று மட்டும் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போங்க அப்படிம்பாங்க. அந்த கட்டாயத்துக்கு உள்ளாக்குவதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த நாள் வேலையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆக்சுவலாக என்னென்னா 2-3 வேலையை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு, மனசார சிவனை துதித்தேள் போடும், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கிரே கலர், சிமெண்ட் கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் கொஞ்சம் இந்த அமாவாசை யோகம்ங்கிறது இருக்கிறது. பாக்யஸ்தானம்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. பாக்யஸ்தானம்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் பழிக்குமா படிக்காதா, நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையுமா அடையாதாங்க பார்க்கக்கூடிய இடம். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கொஞ்சம் ததிகணத்துவம் போடும். அதாவது கொஞ்சம் லேட் ஆகும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொடுக்கலாம். யதார்த்தமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் கூட டெய்லியும் பண்ணுறது கூட இன்றைய நாள் கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம். இல்லை இயற்கையே நமக்கு எதிராக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம அதிலிருந்து வெளியே வரணும்னா சாக்ஷாத் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். அஷ்டமத்திலேயே இந்த மாதிரி கிரக சஞ்சாரம் இருந்தாலும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்பெக்குலேஷன்ஸு, வராத பணம், இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இன்றைய நாள் நீங்கள் பேசும்போது அவங்க மனசில் ஒரு சின்ன பயம் வரும், ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். உடனே உங்களுக்கு அந்த வீடோ
அந்த ஒரு பணமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எலும்புகள் பாதிப்பு, மனக்குழப்பம் எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி மன சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொன்னால் லக்ஷ்மி ஹயக்ரீவாய நமஹா அப்படின்னு சொல்லி மனசார துதிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஓடுமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தெய்வ ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு கிரக சஞ்சாரம் உட்கார்ந்துருக்கும் போது குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். விருச்சிகத்துக்கு பாக்கியத்தில் குரு இருக்கிறதுனால பெருசாக அடி இருக்காது. முதல் பெஞ்சில் முதல் மாணவன் வாங்கக்கூடிய அடியும் லாஸ்ட் பெஞ்சில் லாஸ்ட் பையனாக உட்காந்துருக்கிற பையன் வாங்கக்கூடிய அடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அடி விழுவும், பெருசாக அடி விழுக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக கணவன் அல்லது மனைவியோடைய உடனைகள் எதிர்பாலனர் யார் இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள், சிக்கல்கள், பணம் கொண்டு போய் லாக் ஆகிறது, உணவில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது, சில பேர் சாப்பிட்டா ஃபுட் பாய்சனிங் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக அந்த கூலான ஐட்டம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி பணம் யார்கிட்ட வாங்கினாலும் கொடுத்தாலும் சரி அதில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மிகுந்த வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். மெயினாக மருத்துவர்களுக்கு காஸ்மெட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம், கண் சம்மந்தப்பட்ட மருத்துவம், அதாவது ஆப்தமாலஜிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கார் வீட்டில் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட இன்றைய நாள் போய் நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா உடனே சால்வ் ஆகிற மாதிரி. ரிகவரி டைம் வில் பி ஃபாஸ்டர், அதாவது சீக்கிரமாக அதுலேருந்து நீங்கள் குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கடன்னு சொல்லி இன்றைய நாள் யாருக்கார் கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே தள்ளி நடக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வீக்காக இருக்குது. அதனால குழந்தை பிராப்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் கொடுக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு நேற்று ஏதோ தண்ணி கொஞ்சம் மாற்றி குடித்தா உடனே பிரச்சனை ஆயிடுச்சுங்கிற மாதிரி தொண்டை கட்டிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவெடுத்து நம்ம செய்ய வேண்டிய நிலைமைக்கு உங்களுக்கும் பசங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் காக்க வேண்டிய நாள். அவசியம் இல்லாத கோவப்படுவது, அவசியம் இல்லாமல் எந்த ஒரு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சுகஸ்தானம் வீக்கா இருக்கு. சுகஸ்தானம் வீக்கா இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சமாச்சாரம். இன்றைய நாள் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் தேவையே இல்லாத சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போய் பதில் சொல்கிற மாதிரியோ இல்லை உங்கள் அம்மா உங்களை போட்டு கசக்கிற மாதிரியோ டென்ஷன் கொடுக்குற மாதிரியோ இருக்கலாம். வீட்டில் நீங்கள் இல்லை, சொந்த ஊரில் நீங்கள் இல்லை எங்கேயாவது வெளியே போகிறீங்க, முக்கியமான ஒரு வேலைக்காக வெளியே போகிறீங்க, கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது, அது கூட பரிகாரம் தான். ஆனால் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா செலவு உங்களால் தான், பிரச்சனை உங்களால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணக்கூடிய நாள். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஆற்றலை குறிக்கக்கூடிய இடம். நம்ம இந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியுமா, நம்மனால இந்த காரியத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும்னா அது 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல பொதுவாக அமாவாசை யோகத்தில் சந்திரன் மாட்டின்னு இருக்கார். அதனால் மனசு ரொம்ப குழம்பும். நம்ம செய்தது தப்போ, கரெக்டாகவே இருக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்கு அப்படி தோணும் தப்போ அப்படின்னு. இளைய சகோதரிக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தொண்டை உபாதைகள். நல்லா தான் இருக்கும், திடீர்னு ஏசி போட்டு படுத்து தூங்கினேன் சார், காது அப்படியே அடைச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படலாம். இல்லை மொபைல், வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன், வண்டி வாகனங்கள் இதிலலாம் ஏதாவது சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்பட்டு அது சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். இவ்வளோதான், மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய விஷயங்கள் இந்த நாள் தாமதமாக நடந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக மனதார சுவாமிமலை முருகப்பெருமானை வணங்கும் போது எல்லா விதமான கஷ்டங்களும் பரிகாரமாகவும் எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.